சேலத்தில் சந்தேகத்திற்கிடமான இளைஞர்களை விசாரிக்க வந்த காவல் உதவி ஆய்வாளரை திமுக பிரமுகர் மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. லயன்மேடு பகுதியில் பர்தா அணிந்த மாணவிகளை இரு இளைஞர்கள் 2 பைக்குகளில் வைத்து ஏற்றிச் சென்றனர். இதனை கண்ட இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இளைஞர்களிடம் விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளிக்கவே இதுகுறித்து போலீசாரிடம் தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் வந்து இளைஞர்களை விசாரித்த காவல் ஆய்வாளரிடம் திமுக கவுன்சிலரின் கணவர் ராமலிங்கம் தகராறில் ஈடுபட்டார். ஆளுங்கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே குடும்ப அட்டை பெறுவதற்கு லஞ்சம் கேட்கும் அதிகாரிகளுக்கு பணம் கொடுப்பதற்காக பெண் ஒருவர் பிச்சை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அகரம் சீகூர் பகுதியைச் சேர்ந்த முத்தமிழ் செல்வி என்பவரிடம் தனி குடும்ப அட்டை வழங்குவதற்கு அதிகாரிகள் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அப்பெண் லஞ்சம் கொடுக்க பணம் இல்லை என கூறி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பிச்சை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட கைக்குறிச்சி பகுதியில் சீரான குடிநீர் வசதி கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கைக்குறிச்சி பகுதியில் உள்ள ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் தொடர்ந்து பல நாட்களாக குடிநீர் வராததால் அங்குள்ள பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட மக்கள் காலி குடங்களுடன் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மக்களின் அடிப்படை தேவையான குடிநீருக்கு கூட போராடும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சியில் வார்டு பகுதிகளில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி ஆய்வு செய்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். செங்கோட்டை நகராட்சியில் விடியா திமுகவை சேர்ந்த ராமலட்சுமி என்பவர் பெயரளவுக்கு நகர்மன்ற தலைவராக உள்ளார் என்றும், ஆனால் மக்களின் பிரச்சனைகள் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளதாக தொடர் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் செங்கோட்டை பகுதிக்கு சென்ற அதிமுக எம்எல்ஏ அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.